பண்ணிட்டு கண்ட இடத்துல போடாம செஞ்சு வரும் அரோரா. என்னடி காய்கறி வெட்டும் கனி, கல்வி அறிவில்லா கனி. அக்கறையே போடலடி. பேர் வச்சுட்டான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னும் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துடும். ஆக்சுவலா காலையில சமயம் எல்லாருமே காஃபி குடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அரோரா ரொம்ப ஸ்லோவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. கனி இருக்காங்கல்ல, ஆடி அசைஞ்சு வரும் அரோரா அப்படின்ற மாதிரி லைட்டா கிண்டல் பண்றாங்க. அதுக்கு உடனே அரோரா இருக்காங்கல்ல, காய்கறி நறுக்கும் கனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கனி என்ன சொல்றாங்கன்னா, நான் காய்கறிலாம் நறுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆனியனை தான் நறுக்கிட்டு இருக்காங்க. ஆனியனு காய்கறின்றது உங்களுக்கு தெரியாதா? கல்வி அறிவை இல்லாத கனின்ற மாதிரி அரோரா பதிலுக்கு ஒரு பட்ட பேர் சொல்றாங்க. இப்படி மாத்தி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னா, சாண்ட்ரா இருக்காங்க, அதே மாதிரி விக்ரம் நடுவில் வராரு. இதை தாண்டி பார்வதி, திவ்யா கணேஷ்லாம் இருக்காங்க. மாத்தி ஃபன்னா பேசிட்டு இருந்தாங்க. நேத்து சாண்ட்ராவோட ஃபேமிலி வந்தது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலி வந்ததையே ஒரு நாள் ஓட்டிட்டாங்க. ஈவினிங்க்கு மேலே வந்தாங்க, ஒரு நாளை ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க. இன்னும் எத்தனை பேருக்கு வரணும்? இன்னும் இந்த வீட்டில் இன்னும் 8 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 8 பேரோட ஃபேமிலி வரணும். அதுலேயும் பார்வதியோட ஃபேமிலிக்கு ஒரு நாளை ஒதுக்கிடணும். இப்போ புதன்கிழமை வராங்கன்னா புதன்கிழமையை ஒதுக்கிடுவாங்க, வியாழன் வராங்கன்னா வியாழனை ஒதுக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்வதி ஃபேமிலி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் தங்க போகிறாங்கல்ல, ஸோ வெள்ளிக்கிழமை தங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்றவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கே 3 பேரை முடிச்சு விடுவாங்க பாருங்க. இன்னைக்கெல்லாம் 3 பேரை முடிச்சு விட கூட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா குறைஞ்சது 2 பேரையாவது முடிச்சு விடணும். ஸோ யாரோட ஃபேமிலி என்னெல்லாம் சொல்ல போறாங்கன்றது இருக்கு. கண்டிப்பா கானா வினோத்தோட ஃபேமிலி இருக்காங்கல்லங்க, அந்த ஒய்ஃப் மிஸ்ஸஸ் தான் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுவாங்க, அது என்னன்னா பெட்டியை மட்டும் தூக்கணும்னு நினைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கானா வினோத் வெளியே நமக்கு தெரியும் அவர் டாப்ல இருக்காருன்ட்டு. நான் ஓட்டிங்கை வச்சு தான் கானா வினோத்தா திவ்யாவான்னு முடிவு பண்ண முடியும்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போதைக்கு ஓட்டிங் ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 பேருமே நான் சொன்ன மாதிரி நாமினேஷன் வந்துட்டாங்க. கானா வினோத்தும் வந்துட்டாரு, திவ்யாவும் வந்துட்டாங்க. இப்போதைக்கு அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல கானா வினோத் தான் மேலே இருக்காரு. கானா வினோத்துக்கு ஒரு 3% தள்ளி தான் திவ்யா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வதி இருக்காங்க. ஓகேவா? ஆனால் திவ்யாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு கானா வினோத் தான் இருக்காரு. இது யாரைய வின்னருக்கு முடிவு பண்ற மாதிரி தாங்க. ஏன்னா எல்லாருமே இருக்காங்க. யாரை தவிர? கமருதீனை தவிர. கமருதீனை ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன் இல்ல, 3வது 4வதுக்கு தான் கமருதீனுக்கு போட்டி. அதனால கமருதீனை விட்டுருங்க. அப்படி இருக்கும்போது கானா வினோத், அதுக்கப்புறம் திவ்யா இருக்காங்க. இந்த திவ்யா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிரச்சனையா இருக்கு. என்னன்னா கமருதீனுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படி ஓட்டு போடுறவங்க இப்போதைக்கு கானா வினோத்துக்கு தான் அந்த ஓட்டை போட்டிருப்பாங்க. அதனால கானா வினோத்துக்கு இது கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கு, திவ்யாக்கு அது பிளஸ்ஸா இல்ல. ஏன்னா கமருதீன் ஓட்டு ஒன்று கூட திவ்யாவுக்கு போகாது, ஆனால் கானா வினோத்துக்கு போகும். ஸோ அதனால கானா வினோத்து கொஞ்சம் முன்னாடி இருக்காருன்னு கூட கணக்கு பண்ணிக்கோங்க. பட் இந்த வாரம் முடிவில் நம்ம பார்ப்போம். இப்போதானே ஓட்டிங் ஆரம்பிச்சிருக்கு அன்அஃபிஷியல்ல. இன்னும் கொஞ்ச நாள், அதாவது இன்னும் 4 நாள், வெள்ளிக்கிழமை டைம் ஓட்டிங் முடியும் பார்த்தீங்களா, அப்போ பார்க்கலாம். திவ்யா அப்பயும் கானா வினோத் டாப்ல இருக்காருன்னா கானா வினோத்துக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். அதாவது திவ்யாவை விட கானா வினோத்துக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் ஏன் திவ்யாவுக்கு அதிக சப்போர்ட் இருக்கிறதா சொல்றேன்னா, போலிங் எல்லாத்தையும் திவ்யா தான் ஜெயிக்கிறாங்க. நான் கவனிச்சிட்டேன். ஏகப்பட்ட போலிங் நான் பார்த்துட்டேங்க. சும்மா பேருக்கு ஒரு போலிங் 2 போலிங் இல்லை. ட்விட்டர்ல நிறைய போலிங் பார்த்துட்டேன். யூடியூப் சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல போலிங் நடத்துவாங்கல்ல, அதுலயும் நிறைய பார்த்துட்டேன். திவ்யா தான் டாமினேட் பண்றாங்க. நான் அதை வச்சு தான் திவ்யா கொஞ்சம் கானா வினோத்தை பீட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். பட் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல இப்போ வரைக்கும் கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. கானா வினோத் ஃபேமிலி வந்தாலும் சரி, திவ்யாவோட ஃபேமிலி வந்தாலும் சரி, பெட்டியை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரஜின் நேத்து சாண்ட்ரா கிட்ட பெட்டி எடுத்துறன்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. ஏன்னா சாண்ட்ரா மாதிரி ஆளுங்கெல்லாம் பெட்டி எடுக்கிறது தான் பெட்டரு. சாண்ட்ரா பெட்டி எடுக்கிறது தான் பெட்டரு, கனி பெட்டி எடுக்கிறது தான் பெட்டரு, அமித் பெட்டி எடுக்கிறது தான் பெட்டரு, சுபிக்ஷா பெட்டி எடுக்கிறது தான் பெட்டரு. பட் அமித், சுபிக்ஷா வெளியே போயிடுவாங்க, அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்பயே அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல கடைசியில் இருக்காங்க. அந்த ரவுண்டாவது வரணும்ல, பெட்டி எடுக்கிறது கூட அந்த ரவுண்ட் அடுத்த வாரம் தாங்கணும்ல. அடுத்த வாரமே எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவும் அமித்தும் தாங்க மாட்டாங்க. கனி, அரோரா, சாண்ட்ரா இவங்க 3 பேருக்கு வெற்றி வாய்ப்பு பெருசா கிடையாதுங்க. அந்த டாப் 5ல வேணா போலாம், வெற்றி வாய்ப்பு சுத்தமா இல்ல. பெட்டி எடுக்கிறது தான் இவங்களுக்கு பெஸ்ட். ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.